வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதத்தை பற்றியும் சொல்ல போகிறேன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய பல குழப்பங்களில் இந்த மாதம் இண்டிவிஜுவலாக அந்த ராசி எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது, அது என்ன மாதிரி பாதிப்புகளை கொண்டு வரும், என்ன நன்மைகளை கொண்டு வரும்னு ஒரு தெளிவையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் வீடியோ கிளியராக பாருங்கள். துலாம் ராசி 2026 ஏப்ரல் மாதம். ஏப்ரலில் ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு 6th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும். 7th ஹவுஸில் ஏப்ரல் 14 அன்று சூரியன் மட்டும் உங்களுக்கு நகர்ந்து வரும். சுக்கிரன் 7th ஹவுஸ்லேருந்து அது 8th ஹவுஸ்க்கு 19th ஆஃப் ஏப்ரலில் ஷிஃப்ட் ஆகும். இதுதான் ஒரு டோட்டல் காம்பினேஷன். துலாம் திட்டங்கள் ஏதாவது பெருசாக உங்களுடைய ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதத்தில் அதை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு இருந்ததுன்னா, அது பெரிய அளவில் அந்த மாற்றம் தரும், பெரிய அளவில் அது முன்னேற்றம் தரும் நம்ம சொல்லலை. பட் ஒரு விஷயம் சொல்ல முடியுது, பதவி அதிகார முன்னேற்றம், ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்க, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இன்டர்னல் சேஞ்ச், அந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்காக காத்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவான டைமாக இது வருது. ஸோ துலாம் டோட்டலாக ஜாப் சேஞ்ச் பண்ணணும், டோட்டலாக பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ணணும், டோட்டலாக ஒரு பிஸ்னஸில் பெரிய லெவலில் பண்ணணும். நான் அப்படிலாம் அதை சொல்லலை. ரெகுலர் ரொட்டீன் போயிட்டே இருக்குது, அதை பண்ணலாம். பட் அதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அந்த சேஞ்சஸ் கொஞ்சம் சாதகமாக இருக்கணும், அது கொஞ்சம் ப்ரொமோட் ஆகணும், ஒரு க்ரோத் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு சாதகமாக இருக்குது. ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, 2026 ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் நேராக அந்த துலாம்லேயே விழுது. இது 2 பொருளாதார கிரகங்கள், ஒன்று சுக்கிரன், ஒன்று குரு. ஸோ பொருளாதாரம் நிறைவாக இருக்குதுன்னு சொன்னோம்னா, ரெகுலர் அந்த லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, அந்த ரொட்டீன் கரெக்டாக இருக்குது, ஜாப் கரெக்டாக போகுது, பிஸ்னஸ் கரெக்டாக போகுது, இன்கம் கரெக்டாக வந்துட்டுருக்கு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இதில் எந்த பிரச்சனையும் காமிக்கல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபேமிலி, ஒரு குடும்ப வாழ்க்கை, திருமணம் சம்மந்தப்பட்டது. குடும்பம், திருமணம் இந்த முயற்சியில் இருக்கிறீங்கன்னா 2026 ஏப்ரல் மாதம் சாதகமான மாதமானு கேட்டிங்கன்னா எஸ். சுக்கிரனுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும், நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு வரன் தேடுறீங்க, ஒரு மேரேஜ் பிளானில் இருக்கீங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, துலாமுக்கு நேரம் அருமையாக இருக்குது. திட்டமிட்டபடி, ரொம்ப எளிமையான முறையில் இல்லை ரொம்ப கிராண்டாக, எப்படி வேணாலும் திட்டமிட்டபடி நீங்கள் அந்த திருமணத்தை செய்ய முடியும். அதுக்குள்ள நல்ல பலன்கள் உண்டு, சாதகமாக இருக்குது. ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2nd ஹவுஸில் குடும்பம், குடும்ப வாழ்க்கை, குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவுகளுடைய நட்பு, இதெல்லாம் டோட்டலாக பார்க்கும்போது பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபேமிலி லைஃப்பும் நல்லபடியாக, அருமையாக, அழகாக நீங்கள் எதிர்பார்க்கிறபடி செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்குது. அதுவுமே சாதகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது மாணவர்கள். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் லைஃப்பில் நீங்கள் எதிர்நோக்கி காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டாக மார்ஸ், மர்க்குரி, அதாவது புதன், செவ்வாய், சனி, சூரியன் ஆல்மோஸ்ட் எல்லாமே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்ப்பு, போட்டி, ஒரு 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 காம்படிட்டிவ் எக்ஸாம், அது ஒரு டெஸ்டிங் டைம், உங்களோட தகுதி தேர்வு, இதுக்கெல்லாம் சரியான நேரமாக இருக்குது. குருவுடைய பார்வையும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. துலாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் டேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நேரம் நெருங்கிட்டு இருக்கு துலாம். மாணவர்களுக்கு சாதகமான மாதமாக ஏப்ரலை நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்குறது ஹெல்த்து, ஆரோக்கிய ஸ்தானம். 6ஆம் இடத்துல நிறைய கோள்கள் சஞ்சாரம் சந்திக்குது. அதனால் இது ஆரோக்கியத்தை பாதிக்கும், கெடுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக, சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்க, கொஞ்சம் கவனக்குறைவாக விளையாடாமல் இருந்தால் நல்லது. ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, கவனக்குறைவாக பண்ணாமல் இருந்தால் நல்லது. யோகா ஆர் அதர் வாக்கிங், ஜாக்கிங், வேறு ஏதாவது ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் எது பண்ணாலுமே கொஞ்சம் உங்களுடைய ஃபிசிக்கல் மூவ் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கூடுதல் கேர் எடுத்துக்கிட்டால் பெட்டர்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 6ஆம் இடம் என்பது செய்யக்கூடிய பயிற்சியில், செய்யக்கூடிய முயற்சிகளை வரக்கூடிய சின்ன சின்ன எதிர்பார்க்காத விபத்துகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ஹெல்த்தில் நல்லது. பொதுவாகவே 6ஆம் இடத்துல மல்டி பிளான்ட் கன்ஜெக்ஷன் நடக்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஜீரண மண்டல பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
பெரிய லெவலில் இல்லைனாலும் கூட சின்ன லெவலில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உஷ்ணம், ஹீட் அது ரிலேட்டாகவும் சில, ஏன்னா சூரியன் உச்சமடைஞ்சு பார்வையை பார்ப்பார். ஸோ அதனால் வரக்கூடிய உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சில உபாதைகளும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும். பெண்கள், இல்லத்தரசிகள், துலாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலராக ஒரு 15 to 20 days கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பணம், பொருளாதாரம், பாராட்டு, குடும்ப வாழ்க்கை, மன அமைதி, ஆரோக்கியம், மன நிம்மதி, உற்சாகம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசி ஒரு 10 நாள் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அது வந்து கொஞ்சம் பாரம், உடல், மனம் அலைச்சல், மன உளைச்சல், அதிக விரயம், ஒரு மாதிரி தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு விவாதம், இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பொதுவாக நாட் பேட். 20 நாள் நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ், துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நம்ம வந்து உங்களுக்கு உகந்த மாதம், ஒரு ஏற்புடைய மாதம், புது முயற்சிகளை செய்யக்கூடிய மாதம், நீங்கள் எடுத்த காரியங்களை வெற்றி அடையக்கூடிய மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்ல முடியுது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய பயணம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட நாலேஜ், உங்களுடைய ஞானம், இதெல்லாம் உங்களை வழி நடத்தும் அந்த மாதிரி ஒரு மாதம். மொத்தத்தில் துலாம் ஓவராலாக பார்க்கும்போது ஜென்ரல் அவுட்லைன், ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், ஜாப், கெரியர், பிஸ்னஸ், மணி ஃப்ளோ, ஃபேமிலி ஸ்டேட்டஸ், மேரேஜ், எஜுகேஷன், ஹெல்த் ஆல்மோஸ்ட் ஓகேவாக தான் தெரியுது. 80% அபவ் நல்லா தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் சில குழப்பங்கள், சில வருத்தங்கள், சில ஓவர் திங்கிங், சில விஷயங்கள் ஒரு சின்ன தடை, சில விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன முரண்பாடான உடல் உபாதைகள், இதெல்லாம் வரும், வந்து நீங்கும், அந்த மாதிரி இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது நல்ல பலனாக தெரியுது. வாழ்த்துக்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை பார்த்தீங்க. முதல்ல நான் மாத பலனை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன். எல்லாரும் வந்து ராசியை பார்க்கணுமா, லக்னத்தை பார்க்கணுமா, தசா பார்க்கணுமா, புத்தி பார்க்கணும், நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். முதல்ல உங்கள் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களோட தசா என்ன, புக்தி என்ன, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட், ரொம்ப ஃபேவரபிள் பிளானட் யார், எது மேல்ஃபிக் பண்ணும், எது பெனிஃபிட் பண்ணும், எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் உங்கள் கையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இந்த ஹாரோஸ்கோப்புடைய நகர்வில் கணிக்க முடியாது. அது மாத பலன்கிறது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன் வந்து நான் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் பொதுவாக மேட்ச் பண்ணி சொல்கிறேன். அதை பர்சனலாக எப்படி நீங்கள் பொறுத்திக்கணும். முதல்ல உங்கள் ராசியோட பலனை பார்க்குறீங்க, ரீட் பண்ணீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்கள் பிளான் எப்படி இருக்குன்னு அதை இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த லக்னத்துக்கும் இதே மாதிரி ராசியோடைய மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துருங்க. பார்க்கும்போது அது விதிப்படி எப்படி கொண்டு போகணும்னு காமிக்கும். இது கன்ஃபார்மாக நல்லது நடக்குமா அப்படின்னா நல்ல யோக தசை இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அது உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இது கன்ஃபார்மாக நடக்காது அப்படின்னா உங்கள் பர்த் சார்ட்டில் அதுவே தோஷமான கிரகம் தசை நடந்துச்சுன்னா நல்லது சொன்னாலும் அது நடக்கவே நடக்கும், கெட்ட சொன்னால் உடனே நடக்கும். அதான் நிறைய பேர் போடுறீங்க, நல்லது சொன்னால் நடக்குது, கெட்ட சொன்னால் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னொரு விஷயம். அடுத்தது ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு ராசிக்கு வந்து சரியில்லாத பலன் இருக்கும்போது அந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் அது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன். உள்ள எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப் தோஷமே கிடையாது. ஹாரோஸ்கோப்பே சூப்பர் ஹாரோஸ்கோப், தசா புதிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சார்ட்டில் வந்து நமக்கு ஸ்கோர் காமிக்கும், எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை. இந்த பிரிவினையோடு தான் நீங்கள் பார்த்தா புரிதல் வரும். அப்புறம் லைஃப் ஹாரோஸ்கோப் பற்றி நான் சிலது சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல் எதுவுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணாமல் நான் கொடுக்கல. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி, கம்ப்ளீட்டாக அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி, குளோபலாக என்ன நடக்குது, அதே மாதிரி இந்த டிரான்சிஷனில் வந்து என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களை காப்பாற்றும். நான் ட்ராவல் பிளானை பற்றியும் சொன்னேன், 2025லேயும் வந்து நிறைய இந்த சாட்டர்னுடைய டிரான்சிட்டை பற்றியும் சொன்னேன், உலகத்தோட கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்கிறேன். இந்த வீடியோ இன்னும் நிறைய கொடுக்குறேன், கிளாரிட்டியை புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க, இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. பேக்ஹேண்டில் வந்து இதுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவும் அதுக்கு பேக்ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணணும். இது எல்லாருமே அவங்கவுங்களுடைய எஃபர்ட்டை போட்டு தான் ஒரு வீடியோவை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நாங்கள் நிறுத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், கனடா இருக்கலாம், கல்ஃபில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் கூட நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, ஸோ உட்காந்துட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா எங்களோட கன்சல்டேஷன் பேச முடியும், எங்கள் டீம் அஸ்ட்ராலஜிஸ்ட்டும் பேச முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிட்டே இருக்கோம். சம் ப்ராடக்ட்ஸ், ஸ்பிரிச்சுவலாக சில ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும் கேட்கறதுனால வி ஹவ் அரேஞ்ச் தட். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியோட, ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோட, ஒரு பாசிட்டிவிட்டியோட அதையும் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணியும் எடுத்துங்க. எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, சர்வீஸை பெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க.
இதை தவிர இப்போ குளோபலாக வந்து 2026 நடக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் நான் க்ளோஸாக பார்த்தேன். ஏப்ரலில் இப்போ நான் அந்த ராசி பலன் சொல்லும் போது ஏப்ரலை பற்றியும் சில விஷயம் சொல்கிறேன். ஏப்ரலில் கரெக்டாக 2nd ஆஃப் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷன் வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட். ஏன்னா இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் வந்து ஆட்களை வந்து ஒரு மாதிரி ஒரு மூர்க்கத்தனமாக வெளிப்பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இது வந்து உலகளாவிய நடவடிக்கைகளை பற்றி நான் பேசுகிறேன். இது வந்து இண்டிவிஜுவல் ராசியை பற்றி சொல்ல, உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உள்ள தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கோபம், வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஈகோ வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டை அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். 14th ஆஃப் ஏப்ரல் கரெக்டாக தமிழ் புத்தாண்டு வந்துடும். அப்போ தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பராபவ, இந்த பராபவ அப்படின்ற வருஷத்தை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இது வந்து தமிழ் வருடங்களில் 40வது வருடம், அதாவது 1லேருந்து 60 வருடம் தமிழ் வருடம். அந்த 1லேருந்து 60 வருடத்தில் வந்து 40வது வருடம் தான் இந்த பராபவ. இந்த வருடத்தை பற்றி ஒரு குறிப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது சும்மா கூகுள் கூட பண்ணி பாருங்கள், இல்லை பஞ்சாயத்து எடுத்து பாருங்கள். அந்த வருடத்தை பற்றி என்ன குறிப்பு அப்படின்னா, நெருப்பால பயமோ, இது வந்து என்னென்னா தனி மனிதனுடைய ஈகோ, ஒரு அதர்ம காரியங்கள் செய்கிறது, ஒரு மாதிரி ஒரு அநீதி இழைக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இல்லை ரியலைசேஷன், அந்த மாதிரி ஒரு வருஷம் தான் இந்த பராபவ. ஸோ இந்த வருஷமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக கலக்கம், குழப்பம், போர், பிரச்சனைகள், மன வருத்தம், அழிவுகள், தீயது அழியிறது, இல்லை ரியலைசேஷன், இல்லை மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதையும் நான் இப்போ இந்த பிளானட்டரி காம்பினேஷனோட நான் கம்பைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா குரு மாற போகிறாரு. நிறைய பேர் கேட்டாங்க குரு பேஜ் ஒரு பாசிட்டிவ் தானே, ஏன் வந்து அது நெகட்டிவாக நிறைய இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணிங்க. நான் சொல்கிறேன் ஒன்று புரிஞ்சுங்க, குரு வந்து வெரி வெரி பாசிட்டிவ் பிளான். அது கெடுதலே செய்யாது. அது பார்க்குற இடத்துக்குலாம் நன்மை தான் உண்டாகும். பட் ஆனால் இந்த முறை வரும்போது மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அது நல்ல பலனை கொடுக்க போகுது. இந்த முறை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. இந்த முறை தீயதுலேருந்து விலகக்கூடிய வழியும், தீயதெல்லாம் அழிந்து நசுங்கக்கூடிய காலத்தையும் உண்டாக்குறது தான் இந்த குருவுடைய டிரான்சிட்டாக வருது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவில் நிறைய டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் கொடுக்குறேன். நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வில் ஒரு அஸ்ட்ராலஜராக என்ன நான் வந்து ரீட் பண்ண முடியும், நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மொழியில் வந்து நான் சொல்ல முடியும், இதெல்லாம் தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் வந்து இன்னொரு சர்வீஸாக ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோட வந்து கனெக்ட் பண்ண முடியல, சில பேரால் ஃபீஸ் பே பண்ண முடியல, சில பேரால் வந்து என்னால் அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மெசேஜில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா தெளிவாக, அழகாக, ஷார்ட்டாக, கிறிஸ்பியாக நீங்கள் நிறைய உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டிங்கன்னா என்னால் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நான் அதுக்கு டைம் ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் தெளிவாக, அழகாக நிறைய பேர் போட்டிருக்கேன், நான் ரிப்ளை கொடுத்தெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அப்படி போடும்போது நான் அந்த கமெண்ட் செக்ஷன் நானே ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட ஐடியிலேருந்து தான் நான் கொடுக்குறேன். சங்கர் நாராயண் 999 வரும். அது என்னோட ஐடியில் நான் தான் பர்சனலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து என்னை கனெக்ட் பண்ணிக்கணும், ஒரு சின்ன டவுட் இருக்குது, பட் ஆனால் அதுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து இது சர்வீஸாக தான் நான் பண்ண நினைக்கிறேன். அதுவும் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். இது முதல்ல 2-3 நாள்லேயே நான் கொடுத்துருவேன். ஒரு சிலர் கொஞ்சம் டிலேவாக ரிப்ளை வரும். ஒருவேளை அந்த வீடியோவில் வரல, வேறு வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸை போட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு சர்வீஸை நான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போவே எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.